இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது, கம்பேக் சூப்பர் கிங்ஸ். கோகோ கோலா பெப்சி உருள் பட்டேல் செக்ஸி போச்சு மேட்ச். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆர்சிபி பசங்க ஓரமா போய் ஆடு வந்துட்டு இருக்கோம், அப்படியே அமைதியா ஓரமா உட்காருங்க. 5 கப்பு உங்களுக்கு ஒரு மண்ணும் இல்ல, அவ்வளோ சொல்றேன். ப்ரோ ஊர்வில் பட்டேல் உடம்புல ஊறிட்டாரு, செம அடி செம அடி. திக்வேஷ் அது கயத்து போடுவார், ஞாபகம் இருக்கா? தரையில போடுவாரு, வானத்துல போடுவாரு, கையில போடுவாரு. அவர் தலையத்தே இன்னைக்கு மாத்திட்டாரு, ஒரே ஓவர்ல முடிச்சிட்டாரு. கையெல்லாம் உதருது, அவருக்கு கயத்து போடுற கை உதருது. கேட்ச் விடுறாரு, ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்றாரு, அங்க இங்க நவுறாங்க, முடியல. திக்வேஷ் ஆடி தான் இன்னைக்கு நம்மளோட டேர்னிங் பாயிண்ட். ப்ரோ மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து செம்ம இன்டென்ட் ப்ரோ. சொல்லல சாம்சன்ல இருந்து ருத்ராஜ்ல இருந்து ஊர்வில் பட்டேல் ப்ரோ, அந்த இன்னிங்ஸ் ஆஃப் த லைஃப் டைம் ப்ரோ. அது அடிக்கவே முடியாது ப்ரோ இன்னிங்ஸ். அது இல்லாம ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி வச்சிருப்பாரு. இன்னும் ஒரு பால் அதை ஈக்குவல் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அவர் 11 பால்ஸ்ல 48 வந்துட்டாரு லாஸ்ட் சிங்கிள். அதுக்கப்புறம் வேற மாதிரி தூபே வந்து கடைசியா தெரியும், ஷபாஸ் ஆகுமா தெரியல, மார்க் தான் போடுவாங்க தெரியும். ஸ்பின் வந்தாலே தூபே சொல்ல தேவையில்ல, முடிச்சிட்டாங்க. அது இல்லாம நம்ம 2018 அப்புறம் 180+ சேஸ் பண்ணதுல அதுவும் ரெக்கார்ட், எல்லா ரெக்கார்டும் முடிஞ்சிருச்சு. பிளே ஆஃப்ஸ்ல சந்திக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் நல்லா இருந்துச்சு, ஆனா தோனி மட்டும் தான் பார்க்க முடியல. எல்லாம் என்டர்டைன்மெண்ட், எல்லாம் டிஜே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஊர்வில் பட்டேலோட குட்டி எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி தோனி பார்க்கலாம் தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப மிஸ் பண்றோம் தோனியை, பார்க்க முடியல. 2 குட்டீஸும் அதுக்காக தான் மெயினாவே வந்தாங்க, தோனி பார்க்க முடியல, அது ஒண்ணுதான் மிஸ். மற்றபடி மேட்ச் சூப்பரா இருக்கு. வாய்ப்பு இருக்குதா சென்னைக்கு? வாய்ப்பு இருக்குது, எதுவுமே நம்ம கையில இல்ல. ஆனா இதே இன்னைக்கு விளையாடுற மாதிரி விளையாண்டா கண்டிப்பான வாய்ப்பு இருக்கு. சூப்பர் மேட்ச் இன்னைக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு, தெரியுமா? என்ன ரெக்கார்ட்? யாருக்கா தெரியுமா? கண்டிப்பா கரெக்ட். ஸோ எப்போ இது லாஸ்ட் எப்போ இன்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஃபைனல்ஸ் 2018 நடந்தது அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் டீம் கூட. யார் அடிச்சப்பட்ட நம்ம தலைவர் ஷேன் மார்ஸ் அடிச்சார் 170 நாட் அவுட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ கேட்கலாம் ஏன் சேஸ் நடக்கல பார்த்தா, அதுக்கப்புறம் சேஸே நம்ம பண்ணல 180+. ஸோ ஆஃப்டர் 6 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சேஸ் நடந்திருக்கு. இதுவே சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சேசிங்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மொமெண்டம் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து சொல்லியிருந்தாங்க சிஎஸ்கே சேசிங்ல வந்து கண்டிப்பா தோத்துறேன். இப்போ இந்த மேட்ச்ல உருப்பட்டோட சப்போர்ட்டும் பட் மிடில் ஆர்டர்ஸ் ஃபெயில் ஆனாலும் கண்டிப்பா பிரசாந்த் வீரோட அந்த கிரீஸ்ல நின்ன ஒரு பாசிட்டிவ் ஒரு இன்டென்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சேசிங்ல வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டை கொடுத்துருக்கு. இதே நினைச்சு நம்ம சேசிங்கிட்ட வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், பயப்பட தேவையில்லை. சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா 6 ஓவர் 7 ஓவருக்கு இங்கிலீஷ் அடிச்சா வெள்ளக்கார அடிக்க ஆரம்பிச்சானா போச்சுடா, அப்படி இப்படி ஸ்டோரிலாம் போட்டேன். அவ்வளோ சிஎஸ்கே வெளியே போனா அப்படி இப்படி கலாச்சாய் நாய் போட்டு அது கலாச்சாய். சரி ரைட்டா, நம்மளும் மனசோட நாங்களும் மேட்ச் நின்று பார்த்தேன். எங்க சிஎஸ்கே எங்களுக்கு தெரியாது, கம்பா கொடுப்பா தெரியும் பார்த்து. ஆர்சிபி ஃபேன்பா, உண்மையில நீ ஊழல் பட்டி நாக்கு வந்து அந்த மாதிரி நாக்கு பார்த்தே இல்லை. 7 பால் 6 6 ப்ரோ. என்னென்னமோ கலாச்சாயா முடிஞ்சு அப்படி இப்படி நாயா வந்தா ஒருத்தன் பவுலிங்னு ஜெமி ஓட்டு 100 என்ன பண்ணே தெரியல. எடுத்த அதான் வந்து தொட ரிஷப தொட முடியல, அப்படி இப்படி சொல்லிட்டு ஏதோ 200 தப்பாச்சிட்டாங்க. சிஎஸ்கே 200 அடிப்பா இல்ல, வேஸ்ட் வெளியே ஒரு எந்த இஷ்டம் காட்டப்பட அவனா ஊரே பட்டு அவனா அடிப்பாளா எப்படி சொன்னாங்க. வந்தாரியா அவங்க டேடின்னு ஒரு பேரியா, டேடிக்கு சில பேர் சம்பந்த மாதிரி தூக்குனாரு, அடிச்சா ஹிஸ்டரியில வரலாற்றுல சேர்த்து சொல்லுங்க. சிஎஸ்கே ஒருத்தன் 13 பாலுக்கு 50 எடுத்தா சேர்த்து சொல்லுங்க. சேஸ் ரன்னிங் இல்ல எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. யாரும் சேஸ் பண்ணி திருப்பி சொல்லுங்க. கடைசியா இருக்கப்ப சிஎஸ்கே வேஸ்ட் அவங்கள ஆண்ட பரம்பரை கிளம்புனாங்க. இப்ப ஆண்டுட்டு வரப்ப ஐயோ வந்துட்டாயடா, கிளம்புங்கடா, ஐயோ இனிமே சோரி போடாதீங்கடா, வந்துட்டாயடா கிளம்புங்கடா அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. அதான் தோனி இல்லாம என்னென்னமோ சொன்னாங்க. ஐயோ கல்வி தோனி இல்லாம ஜெயிச்சுட்டு இருக்கையா, ருத்ராஜ் கேப்டன் பண்ணிட்டு இருக்கையா, அதான் பாருங்கயா. அடுத்து இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது, கம்பேக் சூப்பர் கிங்ஸ். செம இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப திருப்தியா மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது. ஆனா என்ன ஈஸியா ஜெயிச்சலாம்னு பார்த்தா வழக்கம் போல நம்ம சிஎஸ்கே கடைசியில ப்ரெஷரா கொடுத்து ஜெயிக்கிற மாதிரி தான் கொண்டாடுறாங்க. பட் ஓகே ஃபைன், ரன் ரேட் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் போன இதுல. பட் வெரி ஹாப்பி. தோனி இல்லாத கொஞ்சம் வருத்தம், பட் ஓகே ஃபைனல் போய் இந்த கப்பை வந்து தோனிக்காக நம்ம இது பண்ணோம். ஆனால் பார்ப்போம் அடுத்த 2-3 மேட்ச்ல நம்ம ரிசல்ட் எடுக்கும். செம மேட்ச், செம மேட்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பஞ்சாப் ஒரு 230 240 மேல அடிப்பாங்க எதிர்பார்த்தோம். அண்ட் தென் நல்ல பவுலிங் கம்பேக் சிஎஸ்கேல இருந்து. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஊர்வில் பட்டேல் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாரு. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா போகாம கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருந்திருக்கலாம். ஓகே, இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட், அவ்வளவுதான். இட்ஸ் a funny game. டூபே மேல ஒரு ஃபீல்டிங் குற்றச்சாட்டு பிளஸ் பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னு இருக்கு. அது அவர் கத்துப்பாரு, அவ்வளவுதான்.
அதுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கான கூட உள்ள வச்சிருக்கலாம். ஆப்வியஸா நானும் கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன். துபேக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கான் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா துபே மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ சர்ஃப்ராஸ் கான் அந்த ப்ரெஷரும் எக்ஸ்பெக்டேஷனும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு இருக்காரு. ஸோ இப்போ அந்த ஒரு ப்ரெஷர் வந்து கம்மியாயிட்டு துபேக்கு எப்போ அது சர்ஃப்ரேஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் துபே வந்து ஆட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹி நீட்ஸ் டு பிராக்டிஸ் அலாட், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. சான்ஸ் இருக்கு. சஞ்சு சாம்சன் சில சில சிலவங்களோட டாக்ஸ் இருக்கும், சஞ்சு அடிச்சாதான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்ல. பட் இப்ப அப்படி இல்ல, யாரா நெய்தர் சஞ்சு ஆர் நெய்தர் ருத்து அப்படி சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் பார்த்தா நம்ம உருள் பட்டியல் செம்ம உருறாங்க. ஐயோ என்னமா அடிங்க, முதல் பால் பாட்டு தான் டொக்கு, அடுத்து 5 பால் 6ங்க. நாங்க எல்லாரும் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிருந்தோம் 6 பால் 6 அமையுமான்னு. ஆனா பார்த்தா லாஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி கண்டிப்பா பார்த்தோன்னா நம்ம யுவராஜோட ரெக்கார்டும் பிரேக் பண்ணிருப்பாரு ஐபிஎல்ல. அதே மாதிரி 50க்கு எதிர்பார்த்தோம், பார்த்தா பரவாயில்ல, சந்தோஷம். 13 பால் வந்து இருந்தாலும் ஜாயிண்ட் தான், பட் கரண்ட்ல நடந்திருக்கு, ஹாப்பி தான். 12 பால் வச்சிருந்தா அவர் தான் ஃபாஸ்டா இருந்திருப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, டீமுக்காக வந்து அவர் ஆடினாரு, அந்த ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஆமாமா, அது எங்களுக்கு மேலே இருக்கு, வெறுப்பா தான் இருக்கு. போன வாட்டி மாதிரி அவர் இம்பாக்ட்ல யூஸ் பண்ணலாம் ப்ரோ. அது இல்ல சர்ப்ரைஸ் தான் ஃபீல்டிங் பண்ணாரு, ஆனா தெரியல மாறிட்டா இருந்தது. மேபி துபே கூட கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக பண்ணலாம் ப்ரோ. கரெக்டா யூஸ் பண்ண 2023ல தோனி இம்பாக்ட் பேரை யூஸ் பண்ண சிவம் துபேவா, அதுதான் கரெக்ட். ஆனா இப்போ சிவம் துபே பவுலிங்காக எதுக்கு அவங்க ஃபீல்ட்ல வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இது இம்பாக்ட் பிளேயராவே யூஸ் பண்ணலாம். இந்த மேட்சே வந்து ஒரு 17வது அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு 15-16ல முடிக்க வேண்டியது, லாஸ்ட்ல போய் முடிச்சாங்க. அதான் அந்த எப்பவுமே ஒரு சிஎஸ்கே மேட்ச் இருக்கும்ல, கடைசி வரையும் எடுத்துட்டு போய் ஜெயிக்கிறது, அதே மாதிரி தான் போச்சு. தெரியல ஒண்ணும் இல்ல. ரன் ரேட்ல இதுக்கப்புறம் தேவையில்ல. அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சா நம்ம குவாலிஃபை. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம தான் தாடி கப்பு, அவ்வளவுதான். அகமதாபாத்ல கப் எடுத்து வைக்க மே 30ஆம் தேதி, அவ்வளவுதான். பாருங்க, இப்ப வந்தவனுங்க எல்லாம் பேசுவானுங்க, அவங்க பேச்சே வேணாம், நம்ம தட்டுறோம் தூக்குறோம். அதுதான் ப்ரோ சிஎஸ்கேவோட சூத்திரம் மந்திரம் என்னது, கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போய் நகத்தை கறி கேட்கறதா சிஎஸ்கே. பட் இது பிளே ஆஃப்ஸ்குள்ள போறப்போ ரன் ரேட் பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் இல்ல ப்ரோ, ஜிடி ஒரு மேட்ச் ஒரு தோத்தா நம்ம அழகா போயிடலாம், மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம அழகா போகலாம். பிளே ஆஃப்க்கு போற அளவுக்கு நல்லா இருக்கு. தோனி இல்லாத ஒரு வருத்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆசம். நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச். உருள் பட்டியலோட நாக்கு எப்படி இருக்கு? ஆசம். குதிச்சுட்டே இருந்தோம் நாங்க, த்ரோட் எல்லாம் போச்சு. நீங்க பேசுங்க. பிளே ஆஃப்ஸ்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சென்னைக்கு? இருக்கு, நம்பிக்கை இருக்கு. forever சிஎஸ்கே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை பொண்ணு, மேரேஜ் ஆயிட்டு அங்க போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கிரவுண்டுக்கு வரேன். பெங்களூரு, பட் இந்த ஜெர்சி போட்டுட்டு அங்க போட பயமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்சி போட்டுட்டு இங்க போட்டு ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து வின் பண்ணது இன்னும் ஹாப்பி. தோனியை மட்டும் தான் பார்க்கல. சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்கா போச்சு. இவருக்குலாம் பாருங்க, நேர்ல பாருங்க, கடைசி வரைக்கும் போச்சு, எதுவுமே உத்தரவாதம் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கூபே வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பிரஷர் கொடுத்தான், பட் ஸ்டார்டிங் லாஸ்ட் 2 பால் செமையா 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தான். அதுக்கு முன்னாடி உருள் பட்டியல் நல்லாவே ஐயோ பேய் ஆட்டம், நான் என்ன ஆட்டம்ன்றீங்க, கிரவுண்ட்ல ஃபுல்லா அந்த புயல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் தான், காதுக்கு இதெல்லாம் கொயின் ஆயிடுச்சு, தொண்டை கட்டிடுச்சு. அவரே முடிச்சிருக்கலாம் போல இருக்கு. பட் ஆனா அவரு முடிச்சிருக்கலாம், பட் எல்லா பாலும் ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணாரு. கொஞ்சம் பொறுமையா ஆடி வின் பண்ணி முடிச்சிருந்தானா இன்னும் கொஞ்சம் மேட்ச் சீக்கிரமாவே முடிஞ்சிருக்கும். பட் ஏதோ வின் பண்ணிட்டோம் நம்ம. ஆனா அப்ப கூட லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போறோம், அதான் கொஞ்சம் எல்லாருக்கும் நர்வஸா இருந்தது. ஊர்வில் பட்டேல் வந்து அவர் கடைசி 2 மேட்சா இந்த ஸ்டார்ட் கொடுத்தாப்ல, பட் ஆனா அதை கன்வெர்ட் பண்ண முடியல. பட் இந்த இதுல கன்வெர்ட் பண்ணிட்டாரு, மேட்ச் டர்ன் பண்ணி கொடுத்தாரு, அவ்வளவு ஈஸியா டர்ன் பண்ணி கொடுத்தாரு மேட்ச். ரொம்ப 50 ஈக்குவல் பண்ணிட்டாரு போல இருக்கு. ஆமா ஜஸ்ட் 13 பால்ஸ் அடிச்சாரு போல இருக்கு. 10 பால்ஸ் அடிக்க வேண்டிய சான்சஸ் இருந்தது, பட் ஓகே. அதுக்கப்புறம் செஞ்சுரி நெருங்கி இருக்கலாம், பட் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாயிடுச்சு. பட் ஓகே, வெரி ஹாப்பி ஃபார் ஓர்வெல். பட் யங்ஸ்டர்ஸ்லாம் விளையாட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திக் நல்லா ரெஸ்பான்சிபிள் எடுத்து 2-3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. டெவல் ப்ரோய்ஸ்க்கு சான்ஸே இல்லை. இப்போ டெவல் ப்ரோய்ஸ் நல்லா, அவரும் நல்லா இது பண்றாரு. ஓவர்டனோட இது ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு, நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனால் ஸ்டார்ட் ஆஃப் இந்த டோர்னமெண்ட்லேயே இந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதுனால ஈஸியாக நம்ம போயிருக்கலாம். பட் ஓகே ஃபைன், இப்படியே இந்த ஜெயிச்சு டாப் 4 போயிடுவாங்கன்னு நினைக்கிறோம், நம்புறோம், பார்ப்போம், போய் எப்படியே கப் அடிக்கணும். சிஎஸ்கே இப்போ பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கு, 12 பாயிண்டோட பாசிட்டிவ் ரன் ரேட் பிளஸ் 0.1ல இருக்கு. பீக் ஆர்சிபி சொல்றாங்க, ஆனா பீக்ல தான் இருக்காங்க, கூட பீக்காவே இறங்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே அப்படி இல்ல, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வின் பண்ணி பார்த்தோன்னா இப்ப 5ல இருக்காங்க. இன்னும் 3 மேட்ச் இருக்கு, அந்த 3ல பார்த்தா எல்எஸ்சி வாங்கடா பார்த்தா நம்ம ரன் ரேட் ஏத்துறாங்க, அதே மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துப்பா, அவ்வளவுதான் 14 இன்னும் 1 மேட்ச்
அப்போ டாப் 4 கண்டிப்பா கன்ஃபார்ம். சோ ஜிடி ஆர் நைதர் எஸ்ஆர்ஹெச். ஆனா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் அடிக்கணும், ஜிடி அடிக்கணும். அவன் கோட்டையில போயிட்டு அவன் அடிக்கணும். எஸ்ஆர்ஹெச் பார்த்தா டே நைட் மேட்ச். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினோம், ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். சேசிங்ல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அடிக்காது. அதனால கண்டிப்பா பேட்டிங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகணும் எதிர்பார்க்கறேன். சூப்பரா தலை தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எல்லாம் வரோம். சூப்பரா இருந்துச்சு மேட்ச். த்ரில்லிங்கா கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. விட்டுட்டாப்ல ஆறுசாமி கடைசியா யாருன்னு காமிச்சிட்டாப்ல. சாமி இறங்கி ஒரு ஆட்டாரு. 1 2 3 4 5 அவ்வளவுதான். அடுத்த வருஷம் 6 போட்டு இந்த வருஷம் 6 அடிச்சுட்டு அடுத்த ஜெர்சில 6 ஆகும். போயிட்டே இருக்கும். உருவில் பட்டேலோட நாக்கு எப்படி இருக்கு? பிளேயர் டைவர்சன் ஸ்குவாட் ரீடைன் பண்ணுவாங்க. நல்ல பிளேயர். பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா ரன் ரேட்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது உண்மைதான். லைக் ரொம்ப வேரியா இவங்க அடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஸ்லோவா ஆடுறாங்க. முத்துலாம் ரொம்ப டைம் எடுக்கிறாரு. அவரு போன மேட்ச் தான் நல்லா தான் ஆடுறாரு. இந்த மேட்ச் இன்னும் நல்லா பண்ணலாம். அடிப்பாருண்ணா. எங்க கேப்டன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. அவரு 3 மேட்ச் டக் அவுட் ஆனாலும் நான் நம்புவேண்ணா. அடுத்த மேட்ச் நல்லா வருவான்னு. ஒன்னு சொல்லணுமா, சிவன் துபே என்னைக்குமே ஒரு பிக் மேட்ச் பிளேயர். கண்டிப்பா அதை நீங்க யாராலும் ஏத்துக்க முடியாது. அவர் ஃபீல்டிங்ல வேணா சொதப்பலாம், ஒரு மிஸ்ஃபீல்ட் ஆகலாம். ஆனாலும் அவர் வேர்ல்டு கப் நம்மளுக்காக 6 அடிச்சு கொடுத்தாரு. இந்த இந்தியா நெதர்லாந்து மேட்ச் அப்போ அவர் தான் வந்து அடிச்சு கொடுத்தாரு. இல்லன்னா நம்ம கண்டிப்பா வந்து 170 ரன்ஸ்ல வந்திருக்காது. அதனாலதான் 190 போச்சு. இருந்தாலும் அவரோட ஃபீல்டிங் அவருக்கு வந்து ஃபீல்டிங் ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாரும் சொல்றாங்க. அதனால அவர் இம்பாக்டா கொடுக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு அவர் பிளேயிங்ல வந்திருக்காரு. அதனாலதான் பாருங்க ஆறுசாமி கடைசி ஒரு வெயிட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஸ்பின்னர் ஓவர் இருக்குது, அவனை அச்சு காலி பண்ணலாம் பார்த்தா அதே மாதிரி யாரு கை வலிக்குச்சு. நம்ம மார்க்கன் பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் ஸ்பின்னர் போடுறான், பார்த்தா கை வலிச்சு 2 வைடு. அப்பயே தெரிஞ்சு போச்சு நம்ம தலைவர் ஆறுசாமிக்கு. போலர் பயத்துல இருக்கான்பா, நம்ம ஏற வேண்டாம் சொல்லிட்டு 2 6 மேட்ச் காலி சிஎஸ்கே பண்ண ஹாப்பி. அதான் ப்ரோ, டோனி ஆன் த ஃபீல்ட் இருந்தா டூபேவை என்ன யூஸ் பண்ணிருப்பாரு? கன்ஃபார்மா இதுவா தான் வச்சிருப்பாரு, இம்பாக்டா தான் வச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஏன்னா டோனிக்கு தெரியும் டூபேயோட ஃபீல்டிங் பத்தி. ஓகேங்களா? அவருக்கு தெரியும் பாலை கேரி பண்ண அவரால் எடுத்துட்டு போக முடியாது, ஃபுல் லாங் இன்னிங்ஸ் நிக்க முடியாது, ஓட முடியாது, அவர் பாடி வெயிட்டுக்கு இருக்கு, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நிக்கணும்னு சொல்லிட்டு டோனிக்கு தெரியும். இவரு ருத்ராஜ் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சர்ஃப்ராஸ் கான் அதே மாதிரிதான் இருக்காரு, ஆனா பாயிறாரு. கரெக்டா? ஒரு கேட்ச் ஒண்ணு புடிச்சாரு பாத்தீங்களா கவர்ஸ்ல, செம கேட்ச். அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும், சர்ஃப்ராஸ் மாதிரி ஒரு ஆள். இம்பாக்ட் இன்னைக்கு தேவையில்லாம பிரசாந்த் இந்த கூட்டு வந்தாங்க நினைச்சோம், ஆனா பிரசாந்த் வீரர் நல்ல வேலை காப்பாத்திட்டாரு. கண்டிப்பா ப்ரோ, மும்பை இன்னைக்கு என்னன்னு தெரியல, தரகதவும் பண்றாங்க. பாப்போம், ஒரு 11 மணிக்கு ரிசல்ட் சொல்றாங்களே, அது மாதிரி 11 மணிக்கு தெரிஞ்சிடும் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு பாத்துடலாம். சரி, டூபே ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சீரியஸா. அவன் இருக்கான், பட் ஆனா அவனோட ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. அதுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கானை கூட உள்ள வச்சிருக்கலாம். சர்ஃப்ராஸ் கான் வந்து சப்ஸ்டியூட்டா வந்தான், பட் ஆனா டூபேக்கு முன்னாடி சர்ஃப்ராஸ் கான் வருவான்னு பார்த்தா பேட்டிங்கே வரல. சோ அடுத்து பிளேஆஃப்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நம்ம சைடு எல்லாமே வின் பண்ணிட்டா போறோம், அதுக்கப்புறம் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பான். ஃபீல்டிங் இதா இருக்கு. அவரு ஸ்பின் நல்லா ஆடுறாரு. நான் லாஸ்ட் ஒரு வரும்போதே சொல்லிட்டேன், சரி ஸ்பின் கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு. பட் ஃபீல்டிங்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபாஸ்ட் பவுலிங்லயும் நல்லா அடிக்கிற நல்லா தான் பண்றாரு. பட் இன்னும் கொஞ்சம் இன்னும் போகும்போது காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஒரு கேட்ச் நமக்கு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஃபீல்டிங்கும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் அவர் பார்த்து இது பண்ணிட்டாருன்னா நல்ல பவுலிங் அட்டகாசம். ஓகே தான், கலீல்லாம் இன்ஜுரி ஆகி போனப்ப ரொம்ப எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ் இவங்கெல்லாம் நல்லா கொண்டு வராங்க. அகில் ஓஷன் இவங்களோட காம்பினேஷன், நூர் அகமதோட காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. இந்த மேட்ச் அடி வாங்கினாப்ல, பட் ஆனா நல்ல இதா இருந்தது. பட் ஓகே, பவுலிங்லாம் சொல்லுவேன். ஓட்டன் அப்பப்போ நல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இது நல்லா பண்ணாரு. நல்ல பவுன்சர், நல்ல ஃபேஸ் இதெல்லாம் பட்டேல் தான் ஜெயிச்சோம். டூபே வந்து கொஞ்சம் கட்டையை போட்டாரு, ஸ்பின்னர் போடலன்னா டூபே சொடப்பிருப்பாரு, சோக்காயிருப்பாரு. சர்ஃப்ராஸ் வச்சிருந்தாங்க, ஒரு 2 ஓவர் வச்சிருந்தாங்க. அப்போ டூபே என்ன சொல்லியிருப்பாரு போல, எனக்கு ஃபீல்டிங்ல சான்ஸ் கொடுங்க, பவுலிங் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு அவர் டக் அவுட்லயே இருக்கலாம். எதையும் தெரியல, உள்ள கூட்டு சும்மா நிக்கிறாரு, ஃபீல்டிங் விட்டுறாரு, கரெக்டா தான் பண்ண மாட்டாரு. ரன் ரேட் இன்னைக்கு கொஞ்சம் பவர் பிளேல அடிச்சு உருவில் பட்டியல் அடிச்சதெல்லாம் ஜெயிச்சோம். இல்ல மிடில் ஓவர்ஸ்ல அடிக்க மாட்டாங்க. கார்த்திக் சர்மா வந்து கொஞ்சம் நின்று ஆடுறாரு, அவர் சோக் ஆயிட்டாருன்னா டீமே சோக் ஆயிரும் போல. குவாலிஃபை இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை ஆயிரும்.